Hello everyone, in the video ABG machine பத்தி பார்க்க போறோம். அதாவது arterial blood gas test எடுப்போம்ல அந்த machine ABL800 என்கிட்ட இருக்குது. இந்த machineல எப்படி cassette and solution pack இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெஸ்ட் எதுக்காக எடுக்கறோம்னா நம்மளோட பாடியில ஆசிட் பேஸ் லெவல் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். இப்போ இந்த மிஷின்ல சைடுல பாத்தீங்கன்னா இந்த மிஷினோட அப்படியே பிக்சர் இருக்கும். அதுல போனீங்கன்னா நம்ம ஜெனரலா சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ், சொல்யூஷன் பேக், சென்சார் கேசட் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருந்தா அதோட டீடைல்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதனால இட்ஸ் நாட் இன்ஸ்டால்ட் அப்படின்றது காட்டுது. இப்போ மேலே இருக்குல்லையா கிரீன் கலர் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தான் நமக்கு எனேபிள் ஆகும். இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா இப்போ நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கு. நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் மெனுவில் போய் யூட்டிலிட்டிஸில் போயிட்டா இன்ஸ்டால்னு மேலே இருக்கும். அதில் கேசட்டா இல்லை சொல்யூஷன் பேக்கான்னு கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா சொல்யூஷன் பேக்கை இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அதனால் நான் சொல்யூஷன் பேக் கொடுக்குறேன். சொல்யூஷன் பேக் கொடுத்துட்டா சொல்யூஷன் பேக் வரும்போது இந்த மாதிரி ரெட் லேபிளோட வரும். அங்கே பிக்சரில் காட்டுற மாதிரி அந்த ரெட் லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வச்சுருக்கேன். இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ரெட் லேபிள் ரிமூவ் பண்ணி இருக்குது. அது இப்படி உள்ள சைடில் போட்டோன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இது ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா வெளியில் எடுத்து ஒரு ½ அன் ஹவர் கழித்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்யூஷன் பேக் ப்ரீவியஸ்லி இன்ஸ்டால், இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் திரும்பி இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வந்திருக்கு. ஸோ நோ இஷ்யூ. தென் அகெயின் இன்ஸ்டால் சென்சார் கேசட். கேசட் நான் இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ பேக்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அது சொல்லும். ஸோ நான் ரிமூவ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கிளிக் சவுண்டு வரும். அது கிளிக் ஆகிட்டுனா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த பெல்ட்டும் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துடணும். தென் ஓகே. சென்சார் கேசட் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் அப்போது நடக்கும்போது நீங்கள் கூடவே இருக்கிறது அவசியம். ஏன்னா அந்த சென்சார் கேசட்டில் ஏதாவது ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்மளை மேனுவலாக பம்ப் பண்ண சொல்லும். ஸோ அதுக்காக பம்ப் பண்ணுறதுக்காக நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். அது இனிஷியலாக 1 2 3 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பக்கத்துலேயே இருந்து அந்த ஏரை டிஸ்லாட்ஜ் பண்ணி விடணும். பேசிக்காக ABG அண்ட் VBG அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. VBG டெஸ்ட் அது பண்ணுறது இந்த மிஷினில் தான். ABG இந்த சென்ஸ் ஆர்ட்ரியல் பிளட் கேஸு, VBG இந்த சென்ஸ் வீனஸ் பிளட் கேஸ். ரெண்டுமே நம்மளோட பாடியில் இருக்க ஆசிட் பேஸ் லெவல் தான் மெஷர் பண்ண போகுது. அது ஆர்ட்ரியல் பிளட் எடுத்து நம்ம மெஷர் பண்ணுறதுனால ஆர்ட்ரியல் பிளட் கேஸ் சொல்லுவோம். இது வீனஸில் இருக்க பிளட் இருக்கிறதுனால இது VBG அப்படின்றது சொல்கிறோம். இப்போ இந்த மிஷின் ABL80. ABL80 ஓகே நம்மளுக்கு ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரொம்ப பெரிய லெவலில் இருக்காமல் இப்போ நார்மல் க்ரோத் ஆகிட்டுருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இது சஃபிஷியன்ட் தான். இதில் கேசட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா 100 கேசட்ஸ், 200 கேசட், 300 கேசட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஹாஸ்பிட்டல்னால் கண்டிப்பாக ஒரு 100 சாம்பிள்ஸ் தான் போகும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸ்க்கு இந்த ABL80 NF. இதுக்கடுத்து அப்கிரேடட் மாடல் ABL90 இருக்குது. தென் ABL 800 இருக்குது. ஸோ மோர் தென் 500 டெஸ்ட்டெல்லாம் ரன் ஆகிற ஹாஸ்பிட்டல்ஸில் ABL800 யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கூட இருக்குது. இதில் நார்மல் pH, PCO2, தென் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், லாக்டேட் இந்த இதெல்லாம் இதில்
சென்சார் கேசட் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அந்த ஏர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சில பெராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும்போதே வந்து அவுட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ரிமைனிங் இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன், ஹெமட்டோக்ரிட்டும் வந்து கால்சியமும் நம்மளுக்கு வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ அதனால தான் வந்து பக்கத்துலேயே இருந்து இன்ஸ்டலேஷன் அப்போ அந்த ஏர் எல்லாமே வந்து டிஸ்லாஜ் பண்ணி விடணும். ஸோ இல்லைனா கேலிப்ரேஷன் ஃபெயில் ஆகிடும். நம்ம அகெயின் வந்து 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன் போடணும். ஸோ அதனால கூடவே இருந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இதில் போய் பார்த்துக்கலாம். எப்போ கேசட் இன்ஸ்டால் பண்ணோம், எப்போ எக்ஸ்பிரி ஆக போகுது, சொல்யூஷன் பேக் எப்போ இன்ஸ்டால் பண்ணோம், எப்போ எக்ஸ்பிரி ஆக போகுது, இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் இருக்கும். அதில் எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்துட்டு ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து ஜஸ்ட் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.